உங்க குழந்தை எவ்வளவு கேர் பண்றீங்கன்றது நீங்க அவங்களுக்கு பண்ற ஹேர் கேர்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். உங்க ஹேர் கேருக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சு பண்றீங்க. பட் இதே உங்க குழந்தை ஹேர் கேருக்கு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சோ உங்க குழந்தைங்க ஷாம்புல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். சல்ஃபேட், SLS, SLES, பாரபின், ஃபார்மால்டிஹைட் ஆர் ஃபார்மால்டிஹைட் ரிலீசிங் பிரிசர்வேட்டிவ், சிந்தடிக் ஃபிராக்ரன்ஸ் ஆர் டைஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது. சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்கேல்ப்ல இருக்க நேச்சுரல் ஆயில் சின்ன வயசுல ரிமூவ் ஆயிடும். இதனால ஸ்கேல்ப் ரிலேட்டடா ட்ரைனஸ், ஹார்ஷ் இரிட்டேஷன்ஸ் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு பதிலா என்னெல்லாம் இருக்கலாம்னா அரபி இலையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே செம்பருத்தி பூ தாராளமா சேர்த்துக்கலாம். கொட்டையும் கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது மூணுமே ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே கார்போக அரிசி, கருவேப்பிள்ளை, கரிசலாங்கண்ணி மூணும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது சீக்கிரத்திலே நரமுடி வராம இருக்கும், ஹேரும் ஹெல்தியா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஆவாரம் இலை, ஆவாரம் பூ, ரோஜா இதழ்கள், செம்பருத்தி இலைன்னு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமா வெட்டி வேர், நன்னாரி வேர், வசம்பு சேர்த்துக்கிட்டோம்னா பொடுகு, தலை சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. தாராளமா வெந்தயமும் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா ஹேர் கிளென்சிங் பவுடர் ரெடி. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால், ஹேர் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் குழந்தைங்களுக்கு வராது. குழந்தைங்களும் நல்லா தூங்குவாங்க. இந்த பேபிஸ் ஹேர் கிளென்சிங் பவுடர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டைப் பண்ணிட்டு வீஸ் ஆப்ஷன் பேஜ் ரீச் பண்ணுங்க.